வணக்கம். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு தமிழக பாஜகவில் அண்ணாமலை அணி, தமிழிசை அணி என 2 அணி உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனிடம் அமித்ஷா கோபமாக பேசும் ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அப்படி அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனிடம் என்ன பேசினார் என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டி நிலவிய நிலையில் தற்போது திமுக கூட்டணி பெரும் வெற்றி பெற்றுள்ளது. அந்த கூட்டணி 40க்கு 40 என தமிழகம் மற்றும் புதுவை தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சியினரை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முறிந்ததால் தான் இரு கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்தது. இதற்கு காரணம் அண்ணாமலைதான் என சமூக வலைதளங்களில் சில பாஜகவினர் விமர்சித்து வருகிறார்கள். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி உருவாகி இருந்தால் பெரிய அளவிலான வெற்றி கிடைத்திருக்கும். குறைந்தது 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது பெற்று இருக்கலாம் என பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அண்ணாமலை மீது பல பாஜக மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு காரணம் அண்ணாமலைதான் என்றும், அண்ணாமலை அதிமுக மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களை விமர்சித்தார். இதன் காரணமாக கூட்டணி அமையாமல் போனது. இதனால் தான் பாஜக கடும் தோல்வியை சந்தித்தது என கூறியிருந்தார். அவரது கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்று பேசியிருந்தார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு காரணம் அண்ணாமலைதான் எனவும், வாக்கு சதவீதங்களை வைத்து அண்ணாமலை தலைமையை ஏமாற்றி வருகிறார் எனவும் பாஜகவினர் கூறி வருகிறார்கள். இதையெல்லாம் விட கட்சியில் ரவுடிகள் இருப்பதாக தமிழிசை பேசியது கட்சிக்குள் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரை மிக கடுமையாக விமர்சித்தனர். மேலும் தமிழிசைக்கு ஆதரவாக சிலர் பேச கட்சிக்குள் 2 அணிகள் உருவாகி உள்ளது. இந்த நிலையில் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து மேடையிலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிப்புடன் விவாதித்தார். தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை மற்றும் தமிழிசை தரப்பு இடையிலான மோதல் குறித்து அப்போது அமித்ஷா அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே தமிழிசைக்கு மட்டுமல்ல, அண்ணாமலைக்கும் கட்சியில் சிக்கல் உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழக பாஜகவில் நிலவும் தற்போதைய பிரச்சனை குறித்து அண்ணாமலை விளக்கம் அளிக்குமாறு கட்சி தலைமை கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது.